ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து 10th தமிழ் பகுதியில் மனப்பாட பகுதியாக வரக்கூடிய பாடங்களை வந்துட்டு வரிசைப்படி நான் உங்களுக்கு தொகுத்து எடுக்கலான்னு இருக்கேன். அதில் முதல் மனப்பாட பகுதியாக கடவுள் வாழ்த்து வந்து இருக்குது. எப்பொழுதுமே வந்துட்டு முதல் மனப்பாட பகுதி கடவுள் வாழ்த்தாக தான் நமக்கு கொடுப்பாங்க. கடவுள் வாழ்த்து அப்படின்னு இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தாய்மொழியாகிய தமிழை புகழ்ந்து பாடுவது தான் வந்து கடவுள் வாழ்த்தாக நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு அன்னை மொழியே அப்படின்ற தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அன்னை என்றால் என்னது? நமது தாயாகிய மொழியை பற்றி நம்ம பாடக்கூடிய இந்த மனப்பாட பகுதியை தான் பார்க்குறோம். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் பாவலேறு பெருஞ்சித்திரனார். இப்போது நம்ம மனப்பாட பகுதியை பார்க்க போகலாம். ஸோ தலைப்பு வந்துட்டு அழகார்ந்த செந்தமிழே அப்படின்றது தான். ஸோ அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. இதுதான் உங்களுக்கு இந்த 2 பேராகிராஃப் தான் உங்களுக்கு மனப்பாட பகுதியாக நமக்கு வரும் கடவுள் வாழ்த்தில். ஸோ இந்த பாடலிருந்து நமக்கு கேள்வியும் வரும். தமிழன்னையை வாழ்த்தி பாடக்கூடிய காரணங்களாக ஆசிரியர் பாவலேறு கூறுவது என்ன அப்படின்றது நமக்கு வந்து கேள்வியாக வரும். இந்த மனப்பாட பகுதியை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு இதில் வரக்கூடிய ஒரு வார்த்தைகளையுமே நீங்கள் புரிந்து அர்த்தத்தோடு நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு சொந்தமாகவே நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், கேள்விக்கு பதிலை நீங்கள் விரித்து நீங்கள் எழுத முடியும். அன்னை மொழியே அப்படின்னா என்னென்னா, முதல் வரியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அன்னை மொழியேனா தாய்மொழியே அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அன்னை மொழியே. அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னா, செந்தமிழ்னா என்னது? செழுமையான தமிழ். அதாவது செழுமையான தமிழ்னா வளம் மிகுந்த தமிழ், அதாவது வளம் குன்றாத தமிழ், அதாவது வளமையோடு இருக்கக்கூடிய செந்தமிழ், செழுமையான தமிழே அப்படின்றது. முன்னைக்கும் முன்னை அப்படின்னா, முன்னைக்கும் முன்னைனா என்னது? முன்னாடி உள்ளவங்க, முன்னாடி நடந்தது, முன்னாடி உள்ள விஷயங்கள், முன்னோர்கள் அப்படின்றது இல்லையா? அப்போ முன்னைக்கும் முன்னை அப்படின்னா பழமைக்கும் பழமை வாய்ந்த, அதாவது பழமைக்கும் பழமை வாய்ந்த அப்படின்றது தான் அதனுடைய முன்னைக்கும் முன்னை, பழமைக்கும் பழமை வாய்ந்த அப்படின்றது தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ முன்னை என்பது பழமை அப்படின்னு அர்த்தம். முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே அப்படின்னு இருக்காங்க. பழமைக்கும் பழமையாக தோன்றிய நறுங்கனியாக, நல்ல கனியாக தமிழை வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாங்க. 3வது வரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் அப்படின்னா, கன்னி குமரி அப்படின்னா என்னது? இப்போது கண்டங்கள்லேயே இந்த பூவுலகில், இந்த பூமியில் முதலாக தோன்றிய கண்டம் எது அப்படின்னா குமரி கண்டம்னு நம்ம ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து அதில் நமக்கு அறிக்கையாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட குமரி கண்டத்தில் தோன்றிய இந்த தமிழ், தோன்றியது இந்த தமிழ் அப்படின்னு இருக்காங்க. மன்னி கடல் கொண்ட நாட்டிடையில், அதாவது குமரி கண்டத்தில், கடலோடு தொடர்புடைய குமரி கண்டத்தில் மன்னி அரசு இருந்த அப்படின்னா நிலைத்து இருந்த மண்ணுலக பேரரசே, நிலைத்து நின்று இருந்துக்கக்கூடிய மண்ணுலக பேரரசே அப்படின்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட குமரி கண்டத்தில் தோன்றிய தமிழ் தான் நம்முடைய தமிழ். அதில் நிலைத்து இருக்கக்கூடியது நம்முடைய தமிழ் அப்படின்ட்டு நமக்கு சொல்கிறாங்க. 2வது பேராகிராஃபில் நம்ம பார்த்தோம்னா, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் வரியில் நாம் பார்த்தோம் அப்படின்னா, தென்னன் மகளே அப்படின்னா தென் தமிழகத்தை ஆண்ட மன்னர் யார் அப்படின்னு கேட்டால் பாண்டிய மன்னர் தான். அப்போது அந்த பாண்டிய மன்னர் தான் என்னது? தென்னன் மகளே. அந்த பாண்டிய மன்னனுக்கு மகளாக பிறந்த தமிழே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சங்கம் வளர்த்த மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மதுரையை ஆண்டவர் யார்? நம்ம பாண்டிய மன்னர். அப்படிப்பட்ட புகழுக்கும் பெருமைக்கும் வாய்ந்த பாண்டிய மன்னனுடைய மகளாக திகழக்கூடிய தமிழே அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க இந்த இடத்துல. திருக்குறளின் மாண்புகளே அப்படின்னு இருக்காங்க.
திருக்குறளின் மாண்புகளே அப்படின்னா, நமக்கு திருக்குறள் தான் என்னது, நம்ம உலகத்தில் எல்லா மக்களாலையும் அங்கீகரிக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூலாக திருக்குறள் இருக்குது. அப்படிப்பட்ட திருக்குறளின் பெரும் பெருமைக்கு உரிய உள்ள தமிழே அப்படின்ட்டு நமக்கு இந்த இடத்துல நமக்கு கூறுறாங்க. இன்னரும் பாப்பத்தே. பாப்பத்தே அப்படின்பது நம்முடைய தமிழ் நூல்கள் இல்லையா? பாப்பத்தே என்பது என்னது? 10 பாட்டு. எண் தொகைனா 8 தொகை. நற்கணக்கே அப்படின்னா நமக்கு வந்து 11 மேற்கணக்கு 11 கீழ்கணக்கு இருக்கு இல்லையா? அதில் வரக்கூடிய 11 கீழ்கணக்கு அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு குறிப்பிட்டு கூறுறாங்க. மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே. நம்ம மனப்பாடம் பண்ணும் பொழுது மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே அப்படின்னு படிப்போம். பட் இதை வந்துட்டு என்னது, சிலம்பே மணிமேகலை, சிலப்பதிகாரம் மணிமேகலை வருது இல்லையா? அதில் வரக்கூடிய மண்ணும் சிலம்பே சிலப்பதிகாரமே மணிமேகலையே. ஓகேவா? இப்படிப்பட்ட வடிவே அப்படின்னு இருக்காங்க. இப்படி எல்லா அழகாலையும் புகழ்ந்து முன்னும் நினைவாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னும் நினைவாள்னா என்னது? இப்படிப்பட்ட பெருமைக்கும் புகழுக்கும் வாய்ந்த எல்லா அறங்களையும் நூல்களையும் புகழையும் பழமையும் வாய்ந்த தமிழை நான் என்ன பண்ண போகிறேன்? பொங்கி எழும் நினைவுகளால் இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய நினைவுகளை வைத்து நான் என்ன பண்ணுறேன்? உன்னை தலை பணிந்து முடித்தாழனா என்னது? தலை தாழ்ந்து உன்னை நான் என்ன பண்ணுறேன்? வாழ்த்தி வணங்குறேன் அப்படின்றது தான் நமக்கு இந்த மனப்பாட பகுதி, அன்னை மொழியில் வரக்கூடிய மனப்பாட பகுதியுடைய பொருள் அப்படின்ட்டு நமக்கு இதில் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போது 2வது பேராகிராஃப் அப்படின்னு சொன்னால் நமக்கு முதல் பகுதி தான் நமக்கு மனப்பாட பகுதி. இந்த மனப்பாட பகுதியில் கீழே வரக்கூடிய செப்பரிய நின் பொருளை அப்படின்னு இருக்காங்க. செப்பரிய நின் பெருமை, செப்பரிய நின் பெருமை அப்படின்றது. செப்பரியனா என்னது? நாம் சொல்வது. நின் பெருமைனா உன்னோட பெருமையை நான் எப்படி சொல்ல போகிறேன், எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்றது தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். எப்படி? செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூலச். அதாவது இந்த 4 லைனுக்கான நாம் அர்த்தங்களை இப்போ நாம் பார்ப்போம். அதாவது செந்தமிழேனா நமக்கு செழுமையான தமிழே. உள்ளுயிரேனானது? உள்ளுயிர்னா நம்முடைய உயிர். அதாவது என்னுடைய செழுமை மிக்க தமிழே, எமக்கு உயிரான செழுமை மிக்க தமிழே, உன்னுடைய பெருமைகளை என் தமிழ்னா நம்முடைய நான் வந்து எந்த மொழியை நம்ம வந்து பேசுகிறோம்? தமிழ் மொழியை பேசுகிறோம் இல்லையா? அப்படி தமிழ் மொழியை கூறக்கூடிய பேசக்கூடிய என்னுடைய நாவானது உன்னுடைய பெருமைகளை நான் எவ்வாறு வந்து எடுத்து உரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஒரு கேள்வியோட அந்த அளவுக்கு பெருமைகளையும் மாண்புகளையும் கொண்டிருக்கக்கூடியது தான் என்னது? தமிழ் மொழி. இப்படி நான் வந்து என்னுடைய வார்த்தைகளால் உன்னை வந்து எல்லை போட்டு உன்னை வந்து நான் முடிக்க முடியாது. நீ பறந்து விரிந்து உன்னுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே நான் போகலாம். எப்படி என் நாக்கால் உன்னுடைய பெருமைகளை என்னால் விரித்து உரைக்க முடியும்? எப்படி எடுத்து சொல்ல முடியும்? எவ்வளோ உன்னை வந்து நான் வந்து பெருமைப்படுத்தி சொல்ல முடியும்? நீ வார்த்தைகளுக்குள்ள பெருமைகளுக்கும் புகழுக்கும் என்னது கட்டுப்படாமல் எல்லைகளற்று இருப்பவள் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. எப்படி என் நாவால் உன்னை சொல்ல முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 3வது வரிகளில் நம்ம பார்த்தோம்னா, முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும். முன்னை அப்படி என்பதெல்லாம் என்னது? பழமை. அதாவது இல்லையா? முந்தை தனிப்புகளும் தமிழுக்கே உரிய தனி சிறப்பு, தனி ஆற்றல், தனிப்பட்ட புகழ் இருக்கு இல்லையா? தமிழுக்குனே ஒரு தனி புகழ் இருக்குது. முகிழ்த்த இலக்கியமும்னானது நம்முடைய எல்லா மொழிகளையும் விட தமிழ் மொழி மட்டும்தான் இலக்கண வளமும் இலக்கிய நயமும் பொதிந்த ஒரு தமிழ். சில மொழிகளில் பேச்சு மொழி இருக்கும், எழுத்து மொழி இருக்காது. சில மொழிகளில் எழுத்து மொழி இருக்கும், பேச்சு வழக்கு இருக்காது. பேச்சு மொழிகளில் இது பண்ண முடியாது. சில இதில் இலக்கணம் மட்டும் இருக்கும், இலக்கியம் இருக்காது. ஆனால் நம்மளுடைய மொழியை ஏன் மூத்த மொழி, முதுமையான மொழி அப்படின்னு இருக்காங்க? இலக்கண வளமும் இலக்கிய நயமும் கொண்டது. ரெண்டுமே ஒரு குறைவுபடாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த மொழி தான் நம்முடைய தமிழ்மொழி. அப்படி தனிப்புகளும் இலக்கியமும் கொடுத்தது
இந்த உன்னுடைய மொழியானது அப்படின்னு இருக்காங்க. நான்காவது வரிகளில் நம்ம பார்த்தோம்னா, விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். அதாவது நான் வந்து தமிழ் மொழியாக பேசுகிறேன், நான் தமிழ் மொழிக்கே உரித்தானவன், தாய்மண்ணு தமிழ் மொழியை கொண்டவன். ஆனால் நான் உன்னை பற்றி பெருமை பேசலாம். ஆனால் வேறொரு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் கூட உன்னுடைய தமிழ் மொழி மீது ஆர்வம் கொண்டு இந்த தமிழ் மொழியை பற்றி உன்னை எடுத்து புகழ்ந்து உரைக்கிறாங்க இல்லையா? இதையெல்லாம் நினச்சி இன்னுமே உன் மேலே எனக்கு என்ன வருது, நிறைய பற்றுகள் வருது. உன் மேலே இன்னும் அதிக ஆர்வமும் ஆசையும் புகழும் இன்னும் மேலும் மேலும் இன்னும் அதிகரிக்க தான் உன் மேலே செய்யுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போது உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும். ஓகே, இப்போ எப்படி உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. உந்தி உணர்வெழுப்ப என்னுடைய மனதில் எழக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு நினச்சா, ஒரு செந்தாமரை தேனை வந்துட்டு ஒரு தேனை வந்து ஒரு மலர்களில் இருக்கக்கூடிய செந்தாமரையோட தேனை குடித்த வண்டு எப்படி இருக்கும், மதி மயங்கி மயக்கத்தில் அப்படியே இன்னிசை பாடி ஒரு மயக்கத்தில் அது என்ன பண்ணா இருக்கும், அது பாடிக்கிட்டே அது வந்து மயக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி யாம் பாடி அது போல் நான் என்ன பண்ணுறேன், உன்னுடைய புகழையும் உன்னுடைய வளங்களையும் உன்னுடைய பழமையும் உன்னுடைய ஆற்றலையும் உன்னுடைய செழுமையும் பார்த்து நான் என்ன பண்ணுறேன், உன்னை என்னுடைய உள்ளத்தில் கனல் மூல நெருப்பு மூல, ஓகேவா, அந்தளவுக்கு உன்னுடைய பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாண்டும் அப்படின்னா யாண்டும்னா வந்துட்டு எப்பொழுதும் எப்பொழுதும் எங்கேயும் அப்படின்றது தான் நம்முடைய யாண்டும். இலக்கண குறிப்பில் யாண்டும் அப்படின்னு கேட்டால் எப்பொழுதும் எங்கேயும் அப்படின்றது தான் நமக்கு அர்த்தம். அப்போது முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே, எப்போதுமே நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய பெருமைகளை நான் முழங்குவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடலுடைய நம்முடைய அர்த்தம். இதை நீங்கள் ஒரு வரிகளையுமே நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், புரிஞ்சு நீங்கள் படித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அழகாக நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்ற கட்டாயம் இருக்காது. மனப்பாட பகுதியை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதற்கு அர்த்தம் புரிந்து நீங்கள் படித்தாலே உங்களுக்கு அழகாக நீங்கள் எழுதிடலாம். ஓகேங்களா? இதை நான் வந்துட்டு உங்களுக்கு மனப்பாட பகுதியை பாடுங்க. நீங்கள் புரிஞ்சு படிக்கிறது தான் எப்போதுமே நமக்கு வந்து நல்லதாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சினிமா பாடலை மெட்டெடுத்து இதை நான் பாடி காட்டுறேன். இப்போது அதுக்கான பாடலின் பொருளை நாம் பார்க்குறோம். ஓகேங்களா? பாடலின் பொருள் பார்க்குறோம். அன்னை மொழியே, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்ம மனப்பாட பகுதியுடைய பொருள் நம்ம பார்க்குறோம். அன்னை மொழியே, அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, 10 பாட்டே 8 தொகையே 11 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலை பணிந்து வாழ்த்துகின்றோம் அப்படின்னு முதல் மனப்பாட பகுதிக்கான பொருளை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இரண்டாவது வரக்கூடிய அந்த பாடலுக்கான செய்யுளுக்கான பொருளை நாம் வந்து பார்க்கலாம். செழுமை மிக்க தமிழே எமக்கு உயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைகளை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு தான் விரித்துரைக்கும், பழம் பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் அப்படின்னு பாவலேறு பெருஞ்சித்தனார் மிக அழகாக தமிழை பற்றி நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இதை தமிழை பற்றி எப்படி வாழ்த்துறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வியாக வரும். மனப்பாட பகுதியில் எழுதுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்கும், அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்றத நம்புகிறேன்.
நீங்கள் வந்துட்டு இதை புரிஞ்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து படித்து மனப்பாடம் பண்ணி கேள்விக்கான பதில்களை நீங்கள் எழுதுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்ததொரு மனப்பாட பகுதியை உங்களுக்கு நான் எடுத்து சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.